சுதந்திர தினத்துக்காக காஞ்சிபுரத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தேசிய கொடி தயாரிப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சுதந்திர தினத்திற்காக தேசிய கொடி காஞ்சிபுரத்தில் தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவின் சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் தேசிய கொடி தயாரிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் பிரியதர்ஷினி மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தேசிய கொடியை ஆர்வமுடன் செய்து வருகின்றனர். இது குறித்து பிரியதர்ஷினி மகளிர் சுய குழுவை சேர்ந்த பிரேமா கூறுகையில், தாங்கள் அரசு மூலம் மீண்டும் மஞ்சள் பை தைத்து வந்ததாகவும் தற்போது சுதந்திர தினத்திற்காக தேசிய கொடியை தயாரித்து வருவதாக தெரிவித்தார். தேசிய கொடி தைப்பது மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக உள்ளதாகவும் தேசிய கொடி நிறுவனங்கள், வங்கிகள், பள்ளிகளுக்கு தயாரித்து கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். எங்க குழுவுக்கு எங்களுக்கு தேசிய கொடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எப்பவுமே நாங்க மஞ்சப்பை தைச்சிட்டு வரோம். கவர்மெண்ட் மூலமா மீண்டும் மஞ்சப்பையெல்லாம் ஆர்டர் பண்ணி தைச்சிட்டு இருக்கோம். தேசிய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுக்கு தேசிய கொடி ஆர்டர் வந்திருக்கு. நாங்க தேசிய கொடி தைச்சிட்டு இருக்கோம். என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, எங்களுக்கு தேசிய கொடி தைக்கும் போது அந்த நாட்டுப்பற்றுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் தைச்சிட்டு இருக்கோம். எங்க குழு மக்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் தைக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் தைக்கும்போது வீட்டில் குழந்தைகள்லேருந்து பிள்ளைங்க வரைக்கும் நம்ம தேசிய கொடி தைக்கிறோமா அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறாங்க. இந்த தேசிய கொடியை நாங்கள் தைச்சிட்டு நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு வரோம். கார்ப்பரேட் கம்பெனிக்கு சப்ளை பண்ணிட்டு வரோம். பேங்க்குக்கு சப்ளை பண்ணிட்டு வரோம். கலெக்டரேட்டில் கூட நாங்கள் எங்களோட கொடி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேசிய கொடிங்கும் போதே எங்களோட அந்த உணர்ச்சி எங்களை அறியாம ஒரு மாதிரி இதாகுது. ரொம்ப நன்றி எங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இதோட எங்களை குழு பெண்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகளிர் சுய குழு செய்யும் தேசிய கொடியை ஏராளமானவர் வாங்கி பயனடைந்து வருகின்றனர். டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.